வணக்கம். உடனே ட்ரெயினில் தூக்கிட்டாங்களா? மயில் ஒட்டுறையில் நான் கொஞ்சம் வேலைக்கு வந்திருந்தா அந்த இருப்பேன் வீடியோ எடுத்து முடிஞ்சதோ இல்லை என்ன மேடம் ஆள் பார்த்தீங்கன்னா கோப்பால் நிற்கிறார். நான் வழி வேலைக்கு போனவர். சிங்கிள் கதவு 3 அடி 6 அடி கதவு. இது 6 அடி கதவு. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெசிலி. நான் அம்மு. நீங்கள்? இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறையில் உள்ள செந்துரன் வேலை செய்கிற கடையில் தான் இன்றைய தினம் நாங்கள் நிற்கிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக வீடியோ ஒன்றுமே நாங்கள் பதிவு செய்யலை. உண்மையில் எப்போ பார்த்தாலும் அம்மா சிரித்து ஜாலியாக தான் இருக்கிறவா. இப்போ கூட பாருங்க சொல்லி கொண்டிருக்கே ஒரு சிரிப்பு. அப்போ யாழ்ப்பாணம் போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம அம்மாவோட ஹாஸ்பிட்டல் அலுவலாக ஒரு 2 நாள் தெரிஞ்சபடியாக நாங்கள் வீடியோ பதிவு செய்யலாம் போயிட்டு. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகளே எப்படி சொல்கிறது, உண்மையில் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் வீடியோவில் நாங்கள் இந்த தொடர்ச்சியாக போடுறது அழகில்லை தானே என்ற ரீசனில் நாங்கள் அப்போ அது நாங்கள் ஒன்றுமே பதிவு செய்யலை. நம்ம பதிவு செய்வோம். இந்த மாதம் 28ஆம் தேதி ஒருமிக்க பதிவு செய்வோம். சரியான மாதிரிக்கு ஒரு முடிவு ஒன்று அம்மாவுக்கு தெரிஞ்சாக அப்புறம் தான் ஒரு கடைசி வீடியோ ஒன்று போடலாமே. நான் ஹாஸ்பிட்டல் வீடியோ அப்போ ஹாஸ்பிட்டல் வீடியோ போகிற நேரங்களில் ஒரு சில உறவுகள் உண்மையில் நினைக்கலாம் எப்படி என்றால் என்ன எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் வீடியோ தான் வருதுன்ற மாதிரிக்கு ஒரு சில பேர் யோசிக்கலாம். அப்போ எனக்கு சரியான மாதிரிக்கு சரியில்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் வீடியோ இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னத்துக்காண்டி இங்கே நிற்கிறோம்ட்டு ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நாள் ஆசைன்றான்னு சொல்லலாம். செந்துரன் வேலை செய்கிற இடம் ஒரு கிட்ட எத்தனை வருஷமாக அங்கே வேலை செய்கிறான்? 3 வருஷம். சரியாக 3 வருஷ காலமாக இங்கே தான் வேலை செய்கிற இடம். அப்போ நாங்கள் அங்கே தான் நிற்கிறோம். செந்துரன்ட வேலை எப்படி என்று பார்க்கலாம். நோமலாக செந்துரன் நல்லா வேலை செய்வார். வெல்டிங் வேலை தான் நம்மகிட்ட வேலை நோமலாக எங்கள்கிட்ட யூடியூப் சேனல் ஊடாக அவர்கிட்ட வேலையை முறைக்க நாங்கள் பதிவு செஞ்சால் பார்க்குற உறவுகளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அம்மாவும் சொல்லிச்சது செல்லுறன்னா செந்துரன்ட வேலை எடுத்து போடுறதா இருந்தால் நானும் கண்டிப்பாக வருவேன். ஆரம்ப வளர்ச்சி இதுதானே என்ன கேட்டு செய்கிறவர். எல்லாம் செய்கிறவர். அவற்றை ஆரம்ப வளர்ச்சி எடுத்து வச்ச முதல் கால் அடி எல்லாமே இந்த கராச்சி ஒன்று தான். முதல் கால் அடி வச்சதே இந்த கராச்சி தான். தொடக்கத்திலேருந்து இப்போ வரையும் செய்து கொண்டு இருக்கு. தான் நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றியோட சொல்லணும். கண்டிப்பாக அவர் எனக்கு தம்பி முறை தான். அவருக்கு உண்மைக்கு ஒரு ரொம்ப டேங்க்ஸ்ன்னு சொல்லணும். பழக்கி எடுத்ததுக்காக. அப்போ நாங்கள் இதில் நவமலாக நான் கணக்கை கழிச்சுக்கொள்ளலாம். அப்படி நாங்கள் அம்மு ஒன்று வேறு எப்படி நல்ல சுவங்கள் எப்படி உறவுகளுக்கு எதுவும் சொல்ல போறீங்களே? இல்லை ஒன்றும் சொல்லலையே. கதைக்கிற உறவுகள் எல்லாம் கேட்குறவ எங்கே அம்மு எங்கேன்ட்டு நீங்கள் ஒன்றுமே சொல்லலேன்றா யோசிக்க போயிடும். உண்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மு யோசிக்கலாம். என்னத்தை திடீர்னு செல்றோம் நான் கேட்டுட்டியல் என்னத்தை சொல்கிற பதிலுன்ற கூட யோசிக்கலாம். அப்படி தானே பொம்பளை பிள்ளைல கண்ட டொக்கடிக்கிறேன் அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைல சொல்லி கொடுக்க கூடாது. ஆனால் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பிள்ளைல கண்ட என்ன டொக்க அடிக்கிற என்ன டொக்க அடிக்கிறது? அங்கே பார்த்து அடிக்கணும். பார்த்தீங்க உப்பத்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உப்புடியெல்லாம் சொல்லி கொடுத்தா பிள்ளைகள் கல்யாணம் கட்டுங்கள்லானே. 18 வயசுல கட்டினாக்கள் இப்போ 15 வயசுலேயும் கொண்டு போகக்கூடிய மாதிரி சும்மா ஆக்களை கண்ட உடனே ஒரு சரி ஓகே. நாங்கள் எங்கள்கிட்ட சேனலுக்காரன் பெஸ்ட்டு பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர ஆதரவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் செந்துரனாண்ட வேலை என்ன மேலே பார்ப்போம். அம்மாயை உள்ள விட்டுட்டு போவோம். பார்த்தீங்கன்னா இது இங்கே தான் செந்துரன் வேலை செய்கிறார். அப்போ நோம்பலாக வாங்க இப்போ உள்ளுக்க நிற்கிறாக்கெல்லாம் சரியான மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கணும். என்ன ரூபன் என்ன கேட்க போகிறானோ என்ன கதைக்க போகிறானோ தெரியாண்ட மாதிரி யோசனை நிற்கணும். இப்படி வாங்குவேன். பஸ்ஸா இல்லையே. வணக்கம். உடனே ட்ரெயினில் தூக்கிட்டாங்களப்பா. இப்போ எப்படியாள் செந்தன் எப்படி வேலையில் எப்படியாள்? நல்லா வேலை செய்கிறான். இப்போ வேலை செய்ய மாட்டான்னு சொல்லலாதான். நீங்களே இதை கொஞ்சம் குத்துங்கோவன். இது கண்ணே ஒரு 10 நிமிஷத்துக்கு புறா படிக்குமா? குத்துறீங்க என்ன என்ன வேலை திட்டம் போகுது? வேலை திட்டம் கேட்டு வேலை நடக்குது.
என்ன வேறு கேட்டு அடித்து கொடுப்பாரோ இல்லாட்டா பழுதாகி கொடுப்பாரோ? அவர் அந்த மாதிரி எல்லாம் உண்மையா வேலை எப்படி ஆள் வேலை நீட். சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறேன். சம்பளத்துக்கு ஏற்ற வேலை செய்கிறேன். இப்போ 3000 ரூபா சம்பளம் பண்ணால் 3000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி செய்வாரோ இல்லை என்ன மாதிரி? இல்லை இப்போ 3000 ரூபாய்க்கு ஏற்ற செய்கிறே தானே. இப்போ எங்களுக்கு முதல்ல பஸ் ஆகும் இதில் வேணும் தானே. அதான் அப்போ அது எல்லாம் சாமான் கரண்ட் காசு அது எல்லாம். உண்மையில் பார்த்தீங்கன்னா இது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செந்திரன் வேலை செய்கிற பொஸ்ஸாண்ட அப்பா. அதாவது வந்து பொஸ்ஸான்ற அளவுக்கு அவருக்கு எத்தனை வயசு அனுவுக்கும்? எனக்கு 29 வயசு. என்னை விட ஒரு வயசு வந்து குறைவு. பார்க்க போனால் இந்த ஃப்ரெண்ட் தான். அப்போ ஃப்ரெண்ட் இந்த கடையெல்லாம் வேலை செய்கிறேன். ஒரு 3 வருஷ காலமாக செந்திரன் இங்கே தான் வேலை செய்கிறேன். ஆனால் குனிஞ்ச தலை நிமிராத அளவுக்கு தான் நாங்கள் வந்து செந்திரனா வளர்க்குறேன். இந்த பார்த்தீங்களா நிமிந்த அவனை இவ்வளோ நேரமாச்சு பாருங்க. ஏண்டா பக்கங்கள் கொஞ்சமாக அளவுக்கு இருக்குது கடுமையாக. செந்திரன் இதை இப்போ இந்த வேலை என்ன மாதிரி திட்டத்தில் போகுது கொஞ்சம் நிமிந்து கதையுங்க அவன் உறவுகளோட ஒரு கவலமுங்க ஒருக்கா இந்த வீடியோன்ற அப்புறம் அவன் செய்ய வேலையே மறக்க போகிறான் போட. கண்ணாடியில் பார்த்தீங்களா என்ன ஸ்டைலாக இருக்கிறான்ண்டு. இப்போ காலம் வந்தாக்கு எத்தனை கதை அடித்து கொடுத்துட்டியா? 3-4 நாளும். அப்போ நான் இப்போ ஒரு கதவை ஃபுல்லாக காட்டணுன்னா 4 நாள் நிற்கணும் மிஞ்ச. அப்படியே அப்படிதான் 4 நாள் நிற்கணும் மிஞ்சேன்னு. அப்போ அது இருக்குது இந்த வடிவான கதவை இருக்கா காட்டுங்கக்கா வீடியோவில் இருக்கா? அந்த கதவை வேறு அடிச்ச செந்திரன் தானே. அது பொஸ்ஸா. அப்போ பொஸ்ஸா அந்த வேலையும் பார்க்க தெரியுது நல்லா தான் அடிச்சிருக்கிறாரு என்ன. அப்போ நாங்கள் அப்படியே நார்மலாக இப்போ என்ன செய்வோம்டா செந்திரம் வந்து நார்மலாக அந்த ஒட்டுற வேலையில் நார்மலாக அப்படியே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வேறு உங்களோட வேலை செய்கிற தம்பியோ? ஆமாம் ஆமாம் வேறு வேலை செய்ய வேறு அடிக்கடி லீவ் எடுக்கிறேன். லீவு அது வயசு கோளாறு. வயசு கோளாறு அடிக்கடி லீவு. அதான் அதான் அடிக்கடி லீவு. கல்யாணம் கட்டவனுக்கு வந்து வருகிற வார அதான் கல்யாணம் பண்ணிட்டாரு. ரைட் ரைட்ரா. உண்மையில் எங்கள்ட உறவுகள் கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தை நாங்கள் வந்து சொல்லணும். என்ன உண்மையில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக எங்கள்ட இடத்துல இருக்கிற பொடிகள் வந்து இப்போ நானெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறேன். 2 இவங்க எல்லாம் பாருங்கள். தம்பிக்கு எத்தனை வயசுடா? 18 19 20. உண்மையில் ஒரு வயசை தம்பி கூடத்தான் சொல்கிறார். 19 வயசில் கல்யாணம் பண்ணி எத்தனை பிள்ளைகள் அப்போ? இல்லை 5 பிள்ளைக்கு விருப்பம் இருக்காம். ஆனால் இன்னும் பிள்ளை இல்லைன்னு கட்டி 1 வருஷம் 2 மாதம் ஏன்னா சரியான மாதிரிக்கு கதை தோணுங்கள். அப்போ உங்களுக்கு 19 வயசுன்னா நீங்கள் 18 வயசில் கட்டிட்டீங்க என்ன. உண்மையில் இனிமேல் நம்ம காலங்களில் இப்படித்தான் வாழ்க்கை போகணும். என்ன வேலையை கட்டுறது நல்ல மாப்பு கஷ்டம் தெரிஞ்சுங்க கட்டினீங்க. அப்போக்கே தெரியாது கட்டணுமென்ற ஒரு மோகம் ஒன்று இருந்திருக்கேன்னு. அப்போ உண்மையில் வேண்ட அண்ணாக்கள் எல்லாருமே என்னோட நல்ல மாதிரி என்ற ரீசனில் நாங்கள் வீடியோவில் கணக்க கேட்கலாம். அப்போ என்னென்ன வேலைக்கு என்ன மாதிரி ஆள் நிற்கிறாரோ லீவ் எடுக்கிறாரோ? அடிக்கடி லீவ் எடுக்கிறார். வேறு என்ன நாள் பிள்ளை செய்கிறார்? பிள்ளைன்னு அதைத்தான் இப்போ சாப்பாட்டுக்கு இப்போ நீங்கள் 2 மணி போல் சாப்பாட்டு கண்டு விடுறீங்க வீட்டில் 1 மணிக்கு விடுறீங்க. 1 மணிக்கு விட்டால் என்ன மாதிரி எத்தனை மணிக்கு திரும்பி வார? 1 மணிக்கு 2 மணிக்கு வருவேன். 1 மணி தேவையும் தேவைப்படுது. இதை விட 1:30க்கு விட்டால் 2:30க்கு வருமா? 2:30க்கு வருமா? விழா வேறு எங்கேயும் போட்டு வரான். இல்லை தெரியா அந்த தெரியா வேறு அந்த டைம் தானே டைமிங்கில் வாழ்றானே. இப்போ இன்றைக்கு இப்போ எங்கே போட்டு வந்ததால் இப்போ ஆள் இன்றைக்கு வேலைக்கு லீவு வேறு லீவ் அப்படி லீவு இப்போ 1 கிழமையாக லீவு. அப்போ நான் நினைக்கிறேன் காசுகள் கொஞ்சம் கிடாக்கு போல. அப்போ நோம்பலாக இப்படியே செந்திரனை திருப்பி காட்டுங்க தம்பி. செந்திரன் அப்போ இந்த வேலை என்ன மாதிரி இல்லை காலுக்கு மிதிவடி வச்சுக்கிறேன் வேலைக்கு ஒரு ஆள் என்ன செய்யறிய சொல்லுங்க உனக்கா? சுலாட்டியோ? கேட் லொக் விட்டுறீங்களே மேல் லொக் சுலாட்டியா? இப்போ என்ன எப்படி பயமாக கிடையாது. மட்டுங்க இது வடிவுண்டு உண்டு. சொல்லு இவருக்கு வேலைக்குத்தான் வாரலேண்டே அவருக்கு என்னடா கொஞ்சம் வசதி ஆளுங்க. வசதியான ஆள் என்ன பார்க்க தெரியும். வசதி அதனால கொஞ்சம் ஐயா சீதனம் வசதியாக இருந்தால் வேலையை போகக்கூடாது. சீதன காசு இருக்கு. மனுஷன் வழியா மனுஷன் வழியாலையா?
வெட்ட பார்க்க பயமாக கிடக்கு எனக்கு. கொரோடு இது பறக்காதோ வெடிக்காதோ? இந்த பீஸ் பறக்காதோ? பறக்குறேன் அது கண்ணாடி கிட்டேன். இல்லை நாங்கள் நிற்கிறவங்களே பிரச்சனை இல்லையா? சரி அது வெட்டுறதை பொறுத்து இருக்கு. பழக்கார் வெட்டினா சரியாண்ணே. அப்போ தனியாக தான் கஷ்டப்படுறது இல்லைண்ணே. புத்தகம் அந்த வைப்ரேஷன் வடிவேல் மாதிரி தான் ஆள் வந்துட்டு உடனே பிறந்துரு. இல்லை என்ன பொஸ்ஸா ஒழுங்கா நிற்கிறே இல்லையாமா? உண்மையில் பார்த்தீங்கன்னா சில நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் பெம்பலாக கதைக்கிறோம். உண்மையில் 3 வருஷ காலம் பெருமே என்ன செஞ்சிடணும் வேலை. 3 வருஷத்துக்கு கூடவே 3 வருஷம் மட்டும் நார்மலாக பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் உண்மையில் சந்திரன் ஒரு லெவலுக்கு என்றாலும் இப்படி இந்த வேலையில் கொஞ்சம் பழைய இருக்கிறான்றே பெரிய விஷயம். உண்மையில் சந்திரன் முழு வேலையும் செய்வார். என்ன எல்லா வேலையும் செய்வார் தானே? முழு வேலையும் சந்திரன் வந்து செய்வார். ஏண்டா பழக்கின அணுவண்ணாக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம் கண்டிப்பாக. இது என்ன செய்யறியா? மயிலுக்கு ஒட்டுறையில நான் கொஞ்சம் வேலைக்கு வந்திருந்தா அந்த அந்த மயில் எல்லாத்தையும் பச்சு ஓட்டுறத பார்த்துருக்கலாமே. மயில் ஓட்டுறத இதெல்லாம் இன்னத்துக்கு வட்டிக்கு ஃபோன் பேக்கிறதுக்கு அடிச்சனீங்களோ செட்டப்பா? இது ஃபோன் பேக்கிறதுக்கு அடிச்சனீங்களோ? இருந்து வேலை எனக்கு ஃபோன் தானே வச்சு கிடந்த. அப்போ நாங்களும் காரணம் யோசனையில் இருக்கிற நாங்கள் பயந்துவோம் ஃபோன் வைக்கிறாங்க. ஓ ஆனால் நல்ல செட்டப் உண்டு பொஸ்ஸா என்ன செய்வாருண்டா கமரா தட்டி பார்த்து கொண்டு இருப்பார். வீடியோ எடுத்து முடிஞ்சதோ இல்லை என்ன மேடம் ஆள் பார்த்தீங்கன்னா கோப்பால் நிற்கிறார். வெளி வேலைக்கு போனவர். அப்போ என்ன செய்கிற இல்லாட்டா அவரோட நின்று பம்பெல்லாம் கதைச்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக கண்ணாடி போடணும் மேனேந்திர. வெள்ளை கண்ணாடி போடுறதுல கடையில் வைக்கிற கண்ணாடி வெள்ளையா வெட்டைக்க வெள்ளையா அது பார்க்க பச்சையா மாறும். 15 வந்த கண்ணாடி உண்மையாகும் கடையில் வைக்கிறது. எங்கே தகரம் கொண்டு போறீங்க? இதுக்கு பூட்டுறதுக்கு. அடையா இதுக்கு போட்ட இப்போ ஒட்ட போறீங்களே? ஓட்ட போடுறோம். ரைட் தான் ஓட்ட போடணும் என்ன? இப்போ நார்மலாக நாங்களும் இப்போ ஓட்டையை போட்டுட்டு தகரத்தை ஃபிட் பண்ணுறேன் பார்க்கலாம். இப்போ ஃபிட் பண்ண போகிறீங்களே? ஃபிட் பண்ண மாட்டீங்களே? பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் எப்போ அடிக்கிறேன்? இப்போ அடிக்க போகிறீங்களே? இப்போ நார்மலாக பெயிண்ட் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் உடகன். வேலாட கிரேண்டை பிடிக்கும். எதுக்கு கிரேண்டை பிடிக்கும்? உண்மையில் பார்க்குற உறவுகளுக்கு தெரியும் என்ன சந்திரனெல்லாம் உண்மையில் வேலை செய்ய தம்பிஞ்சு வா இவா. உண்மையில் பார்த்தீங்கன்னா வா இது வா இப்படி இருந்தால் செந்தரனோட வந்து கூட நாட வந்து ஹெல்ப்பாக வந்து நிற்கிற இந்த தம்பி தானே என்ன? அப்போ நாங்கள் இருந்து கொண்டு கதைக்கிற சரியில்லை தானே. நீங்கள் வேறு என்ன மாதிரி வேலை திட்டம் ஆள் கேட்டு விட்டுமோ இல்லை ஆள் சும்மா பரவாயில்லை ஆளன் சொல்கிற அளவுக்குண்டா இப்போ இல்லை. விசுவாசம் கூட வேலை கொஞ்சம் சிக்கலை நாள் கிடக்கு. அதான் என்ன பிரச்சனைனா லீவில் அடிக்கடி எடுத்தால் தான் வேலை பிடிக்கலாம். என்ன டெய்லி வேலையை பண்ணால் டக்குன்னு பிடிக்க மாட்டேன். இப்போ நான் கிழமையில குறைஞ்ச ஒரு 4 நாள் லீவ் எடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் போகணும் வேலைக்கு. பிடிக்கலாம் போனால் தான் கொஞ்சம் வேலையை பிடிக்கலாம். அப்போ அதுதான் பிளான் பண்ண நான் நினைக்கிறேன். லீவ் எடுக்கிற காரணம் பொடியல்கிட்ட அந்த ஒரு ஆலோசனை மாதிரி அந்த பிளான் போட்டு கேட்குறான். டே மச்சான் என்ன மாதிரி இப்படி கேட்டு வேலைகளுக்கு என்ன மாதிரி செய்யலாம் கொள்ளலாம்னு பிளான் கேட்குறீங்களோ? பிளான் ரைட் ரைட். இப்போ நீங்கள் நாளைக்கு லீவ் எடுக்கிறீங்கன்னா அந்த கேட்டு விஷயத்தை வேறு பொடிகளை கொண்டு கேட்குறீங்க. கேட்டால் டக்கு நீங்கள் போய் செய்ய சுகமாக இருக்குது. பார்த்தீங்களா அவன் சும்மா லீவ் எடுத்துக்கிட்டு வேலை விஷயமாக தான் லீவ் எடுத்துருக்கிறான். ஏன்னா நம்பி சந்தோஷம். வேலையில் இப்படி தான் வேலைகளுக்கு ஒழுங்காக வரக்கூடாது. மற்றது நான் நிறைய காசு வச்சிருந்தாலும் பிரச்சனை. ஐயோ கிடந்த 5 ரூபா தாங்க ஒன்று இந்த வீடியோட தந்துடு அதாடா இங்கே பார்த்தீங்களா உண்மையாக கதை பேச்சு இல்லை தானும் தண்டை பாடு. நீங்கள் அடுத்த கட்டம் என்ன எப்படி இல்லை இப்போ வேலை? அப்போ அடுத்த கட்டமா இல்லை ஆள்
மற்றது பொஸ்ஸா வந்து ஆளுக்கு போவே கொள்ளைக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு போவேக்க ஒரு கமராண்டு கொலை விடுறவர் இதில் வேறு எங்கேயும் போகிறாரு சாப்பாடு தான் போட்டு வாராண்டு என்ன அப்படி சிஸ்டத்துக்கு ஒரு யாழ் அதில் எல்லாம் கட் பண்ணுற மிஷின் எல்லாம் கிடக்கன் செந்திரன் வந்து அந்த வேலை விபரத்தை வந்து கொஞ்சம் நோம்பல் அவங்கள சொல்லுவார் என்ன எப்படி இந்த மாதிரிக்கு சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இதே டிசைன் மாடல் கதவு தான் கீழே இப்போ போட்டு கிடக்குது. இதில் இந்த டிசைன் மாதிரி தான் வருமே. இந்த டிசைன் மாரி தான் வரப்போகுது. அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இருக்கிற டிசைன் வந்து இது என்ன இதான் இந்த டிசைன் மாரி தான் இது வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா இங்கே வேறுங்க பொச்வார் வந்து அப்புறம் பைப்பு வந்து அப்புறம் அரேஞ்சி பொச்வார் வந்து போர்டர் உளுத்தி இதுக்கு இன்னும் வேலைப்பாடு கிடக்கு. பின்னுக்கு தகரம் பெறும், அடுத்து அலுமினியம் பெறும், அலுமினியம் எல்லாம் செய்ய கொடுத்து கிடக்குது. நார்மலாக இந்த இதில் இருக்கிற கேட் வந்து இங்கே ஃபோட்டோவில் காட்டின மாதிரி தான் பெறும் வடிவா தான் பெறும். அப்போ இது வந்து சரியான மெயினாக காடாக வேணும். பலவெல்லாம் எத்தனை நாள் வேணும்? பலவெல்லாம் சும்மா அடிக்கல. இங்கே எவ்வளோ வெட்டுண்டு பாருங்க. இஞ்சுடா போகும்டா. ஆனால் இதுக்கே சரியான மீனாக்காட்டு இருக்கு வேணே. இதுக்கே ஒரு நாள் வேணும் வட்டி வளைச்சி செட் பண்ணேன். இதெல்லாம் மாதிரி வளைக்கிறேன், நீங்கள் வளைக்க மாட்டீங்களே. நாங்கள்லாம் இது வேறுங்க எவ்வளோ வட்டுண்டு கிரைண்டரால் பெரிய கிரைண்டராயில் கிடக்குது. அந்த கிரைண்டரால் முதல் வட்டி பிறகு சின்ன கிரைண்டரால் வட்டி தான் செட் பண்ணி வளைக்கணும். நார்மலாக இது சந்தடிஞ்சு என்ன இதில் வெட்டுறேன் நீங்கள் அதில் வட்டி போட்டு பிறகு சின்ன கிரைண்டரால் வட்டி வளைக்கிறேன் நான். இது என்னத்துக்கு சந்திரங்கடாக்கு? இங்கே கேஷ் பெல்டிங் என்ன சில்வர் வேலையும் நடக்குது. சில்வர் வேலையெல்லாம் செய்கிறதா? சில்வர் வேலை, அலுமினிய வேலை, வேலை எல்லா வேலையும் செய்கிறது. எல்லா வேலையும் செய்கிறது. ஆனால் எனக்கு பெல்டிங் வேலை மட்டும்தான் தெரியும். பஸ்ஸுக்கு தெரியும் எல்லா வேலையும். பஸ்ஸாக்கு வந்து முழு வேலையும் தெரியும். இவருக்கு வந்து நார்மலாக பில்டிங் வேலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து செய்வார். எல்லாத்துக்கும் காரணம் வந்து அனு புஷா தான் செந்திரனை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வரணுண்டு நின்ற நாள் அவனுக்கும் ஒரு ஆசை கனவுகள் நிறைய இருந்தது. அப்போ அந்த திட்டத்தில் வந்து செந்திரன் வந்து உண்மையில் வெளியில் எங்கேயும் கூட வேறு யாரையும் கூட வேலைக்கு போனால் அனுவுக்கு வந்து விருப்பம் இல்லை. அனுவன்னு சொல்கிற வந்து கடை பஸ்ஸாக தான் சொல்கிறேன். அப்படி ஒரு நல்ல ஒரு விசுவாசமான ஒரு பஸ் தானே அவர் இல்லை. கோப்பை நிற்கிறார் எப்படின்னு சொன்னால் 2 பம்பில் கழிச்சிருப்பார். எங்களோட வந்து என்ன செய்கிறார் வர லேட்டாக ஆகும் கோப்பையில் சாமான் எடுக்கப்படும். இந்த கேட்டுக்கு தான் இந்த கேட்டுக்கு பார்த்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 4:30 எப்படியும் ஒரு 6 மணி 6:30 வந்துடுறாரு ரோடாகு என்ன. அப்போ இது வந்து சரியான மாதிரி மினாக்கடைண்ணே. இது மினாக்கட்டை இது எப்போ வந்து இந்த கேட் இது வந்து சும்மா ஒரு இதுக்கு தான் அடித்தது. சும்மா இதுக்காண்டு சும்மா பொழுதுபோக்கும் இந்த கேட் வந்து ஜாட்டுக்கு தான் அடிச்சது. அதான் சும்மா இங்கே ஓப்பினா ஜாட்டுக்கண்டாக்க அப்படி நோம்பல என்ன. இதுவும் ஒரு நல்ல டிசைன் அடிச்சுக்கலாம். இது என்ன கேட்? இது சும்மா சிங்கிள் கதவு. சிங்கிள் கதவை 3 அடி 6 அடி கதவு. இது 6 அடி கதவை. ஆனால் இது வந்து இந்த ரோலி பெட்டியல் இதுக்கு இந்த தட்டு இது போல பலகா போட்டுட்டு பட்டியல் வைக்கிறது. ரைட் 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 ரைட். இப்போ அடிக்க சொல்லி ஆர்டர் வந்து அடிச்சு கிடக்கு. ஆர்டர் வந்தது எல்லா வேலையும் செய்கிறது. இங்கே உங்களை கண்டது சரியான சந்தோஷம். அப்போ தம்பி உங்களை தான் கை கொடுக்க பாருங்க. மைண்ட் பண்ண 40,000 யோசிச்சு பாருங்க. அவ்வளோ வேலை விஷயம். இந்த கேட்டும் பண்டே கொடுக்கும். அதான் அவசரம் வேலையாக செஞ்சுருக்கோம். சரி, நாங்களும் இப்போ தொடர்ச்சியாக வந்து செந்திரன் வந்து நாங்களும் இப்போ இதில் நின்று ஃபுல்லாக வீடியோ எடுக்கல. அது ஏன்னு சொன்னால் நிறைய வேலை திட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ எங்களுக்கும் வந்து ஒரு எங்கள்ட சனலோடாக இது ஒரு பதிவாக இருக்கும். உறவுகளுக்கும் வந்து நாங்கள் செந்திரண்ட வேலையை வந்து கண்டிப்பாக நாங்கள் தெரியப்படுத்தணும்ன்றா எங்களுக்கு ஒரு குறிக்கோள் என்ன. சரி, ஓகே. பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிவு செய்ய போகிறோம். உண்மையில் பார்த்திங்கன்னா செந்திரனை வந்து வெளியில் கூட்டி கொண்டு வந்து வீடியோ வந்து முடிச்சு விட்டால் சந்தோஷமாக இருக்குது. அந்த அம்மாவை பார்த்திங்கன்னா சரியான மாதிரிக்கு பிள்ளைக்கு மதியத்திலேருந்து சாப்பிடே இல்லை. செந்திரனை பற்றி ஒரே யோசனை. நான் நினைக்கிறேன் அன்றைக்கு சொன்ன மாதிரி செந்திரனை வந்து ஃபோன் பண்ணி சில நேரங்களில் கேட்கலையே சரியில்லை. என்ன மாதிரி சாப்பிட்டீங்களோண்டு கேட்கையில் போடாதானே இல்லை வந்தவர் அப்போயும் கொட்டாய் விடுறியல் நித்திர கொட்டாவையோ. சில நேரங்களில் அந்த 2 மணி பிறகு சாப்பிட்டு பிறகு ஒரு 1 ஹவர் மாதிரினாலும் நித்திர கொள்றவங்க. அப்போ நான் இன்றைக்கு நான் வீடியோ எடுக்கிறக்காண்டி அப்படி ஆகல கூட்டின்னு இருந்தால் அப்புறம் அங்கே நித்திர கொள்ள விடையில என்ன. அதான் இவனும் ஒரு மேலே ஒரு சூப்பரான ஒரு தம்பி லீவ் எடுக்கிறான்னு கூட மற்றபடி நல்லபடியால் உண்மையில கிழமையில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு லீவ் எடுத்தால் அங்கால இருக்கிறது வந்து 3 நாள். அந்த 3 நாளும் வந்து பெரிய அளவுக்கு வேலை செய்வார் என்ன. அந்த 4 நாள் லீவ் எடுத்து ஏற்ற மாதிரி 3 நாள் முறி என்று முறி வேறு நைட் இரவாக செய்கிறது. ஏன்னா பகலில் நேரம் இல்லாக்கல. அப்போ செந்திரங்கன உறவுகளுக்கு என்ன மாதிரி அப்போ கூடுதலாக வந்து இன்னும் வந்து கதைக்கிற உறவுகள் வந்து கேட்டவ
வீடியோவில் வந்து இன்னும் அம்மு போடையில வீடியோ போடையிலேண்டு உண்மையில் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொனிட்டேஷன் பிரச்சனையால் தான் கொஞ்சம் சிக்கலாக கிடக்கண்ணே. இப்போ நார்மலாக வந்து ஸ்ரீலங்கா பொறுத்தளவில் இனிமேல் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணினா அந்த மொனிட்டேஷன் கொஞ்சம் ஒன் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. அந்த ஃபோன் நம்பர்களும் வந்து பதிவு செய்யலை ஒரு சிஸ்டம் மாதிரி ஆக்களுக்கும் யோசினேன் வேறங்க சிந்தனைலாம் அந்த யூடியூப்பில் வீடியோ போடாதபடியாக என்ன மாதிரி மெலிஞ்சு போட்டான் பாருங்க. மெலிஞ்சு போட்டான். ஓ யோசனை சாப்பாடு யோசனை எனக்கும் சந்திரன் நினைச்சு தான் கவலை சரியான மேரேஜ். எனக்கெல்லாம் இந்த சரியான மேரேஜ் மெல்லியத்தானே எனக்கு இப்போ விருப்பம். சரி அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போமா? சரி ஓகே உறவுகளை, நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். இதுன்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ. உண்மையில் நாங்கள் 2 நாளாக வீடியோ போடாததும் வந்து ஒரு சில காரணங்களோட தான் நாங்களும் சொன்னாங்களே எனக்கு ஹாஸ்பிட்டல் விழா தெரிஞ்சேன்ட்டு. உண்மையில் அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை. இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிக்கிறோம். இதுன்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ. நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.